வழக்கம் போல காரில் சாவி இன்செர்ட் பண்ணி வேலைக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தா வெஹிக்கிள் நல்ல அப்படி ஒரு ஷேக், நல்ல ஒரு ஷேக். என்னடா வண்டி ஷேக் ஆகுது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கில் என்னாச்சு ஏதாச்சும் பயந்து போய் முன்னாடி போய் பார்த்தா ஃப்ரண்ட் வீல் பஞ்சர். ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்படியோ மெதுவாக உருட்டிட்டு பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் போட்டு அதுக்கு ஒரு காலையிலேயே 150 ரூபா மொய் வச்சாச்சு. சரி 150 ரூபா மொய் வச்சாச்சு, இனி நல்லா ஓடும் அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. அப்புறம் காலையில் ஒரு அண்ணன் வாடகை ஒன்று போட்டாங்க, அந்த வாடகை எடுத்துகிட்டு நேரத்தில் கிளம்பியாச்சு. அங்கே கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வெளில ஒரு ஆணி சுற்றிடுச்சு. அதாவது காலையிலேயே ஒரு பஞ்சர் போட்டாச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பஞ்சர். அந்த பீஸை நான் எடுக்காமையே வச்சுருக்கேன். அது ஏன் எடுக்காமல் வச்சுருக்கேன்னா எடுத்தால் வந்து மொத்த காற்று இறங்கிடும், அப்புறம் வந்து மறுபடியும் டயரை மாற்றி சேஞ்ச் பண்ணி போடணும். அதனால் வந்து வேறு ஒரு நியரில் ஏதாவது பஞ்சர் கடை இருந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு டயர் பஞ்சர் போட போகிறோம். இதில் விட்டது டயரை கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு பஞ்சர் செக் பண்ணாங்க, எங்கே பஞ்சர் இருக்குன்னு பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் அந்த பஞ்சர் இருக்கிற பீஸை கவுத்தணும் பண்ணிட்டு ஆಮೇಲೆ லைட்டாக தண்ணி மேலே தடவிட்டு அந்த பீஸை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீஸை எடுக்க ட்ரை பண்ணி எவ்வளோ எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த பீஸ் தான் அதுக்குள்ளே இருந்துச்சு. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், ஒரு சிலருக்கு டயர்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு செயின்லாம் கிடைக்குது. நமக்கு மட்டும் எங்கேருந்தா இந்த ஆணி வரும்னே தெரிய மாட்டேங்குது. எப்போ குத்துனாலும் ஆணி தான். சும்மா ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு இல்லாமல் விடுறதே இல்லை நம்மளை. நமக்கு வந்து அந்த லக்கு கடவுள் கொடுக்கல போல.